குன்னூரில் தந்திமாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தந்திமாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் அருகில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தந்தி கம்பம் நடப்பட்டது. அப்போது இங்கு குதிரை லாயத்தில் இரவு தங்கிய காவலர் லாந்தர் மரத்தில் ஊஞ்சலாடும் குழந்தையை பார்த்தார். மறுநாள் இரவு பெரியவரின் கனவில் ஒரு குழந்தை தோன்றி, நான் லாந்தர் மரத்தடியில் தான் குடியிருக்கிறேன் என்று மறைந்தது. இதன் பிறகு இக்கோவில் தந்திமாரியம்மன் கோவில் என்று பெயர் பெற்றது. தமிழ்நாட்டிலேயே இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஏப்ரல், மே மாதங்களில் 40 நாட்களுக்கு பல்வேறு சமுதாய மக்கள் சார்பில் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதில் தினமும் பல்வேறு உபயதாரர்கள் சார்பில் தேர் ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் தேரை இழுத்தனர். இதில் பங்கேற்ற பக்தர்கள் தேரின் மீது உப்பு வீசி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். விழாவில் முன்னதாக விபி தெரு துருவம்மன் கோவிலில் இருந்து நடந்த வாத்தியங்கள் முழங்க கிராமிய நடனங்களுடன் மற்றும் மகளிர் ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக வந்து கலந்து கொண்டனர். மேலும் கரகாட்டம் மற்றும் புலியாட்டம் மற்றும் பல்வேறு கடவுள் வேடங்களிட்டு நடனத்துடன் ஊர்வலம் இடம்பெற்றது. இறுதியில் பிரம்மாண்டமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்ளூர் வெளியூரை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாசப்பலஞ்சுக அமைப்பு குழுவினர் மற்றும் பல்வேறு பக்தர்கள் செய்திருந்தனர்.